திமுக அரசுக்கு எதிராக அண்ணாமலை கண்டன அறிக்கையை வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், அண்ணாமலை விடுத்துள்ள இந்த கண்டன அறிக்கை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராமகுமார். தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் பகுதியில் விவசாய நிலத்தில் மது அருந்தியதை தட்டி கேட்ட சரவணன் என்ற விவசாயி என்பவர் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்ட செய்தி வேதனைக்குரியது. குறிப்பாக இந்த கண்டனத்தை தெரிவித்து திமுக அரசிற்கு பெரும் கண்டனத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தற்போது வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் 2 சிறுவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் என்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது என்றும், தமிழகம் முழுவதுமே கட்டுப்பாட்டற்ற மது விற்பனையால் கொலை குற்றச்சம்பவங்கள் தொடர்கின்றன என்றும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒரு சில காலங்களுக்கு முன்புதான் பல்லடம் அருகே குடியிருப்பு பகுதியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட ஒரு குடும்பத்தையே மது போதையில் ஒரு கும்பல் கொலை செய்த சம்பவம் என்பது அரங்கேறியது. அது முடிவடைவதற்குள்ளாகவே தருமபுரி மாவட்டத்தில் மீண்டும் ஒரு சம்பவம் என்பது நிகழ்ந்திருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் திமுக அரசின் கையாளத்தனத்தை தான் காட்டுகிறது என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார். உச்ச வரம்பு நிர்ணயித்து மது விற்பனை செய்யும் திமுக அரசு குடியிருப்பு பகுதிகளிலும் விவசாய நிலங்களிலும் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதை கட்டுப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும், பொதுமக்கள் பாதிப்புக்குள்ளானால் என்ன, சாராய ஆலைகள் நடத்தும் திமுகவிற்கு வருமானம் வந்தால் போதும் என்ற மனப்பான்மையில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு இருப்பது மிகவும் ஆபத்தான போக்காகவும் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுக கட்சியினருக்கு வருமானம் என்ற ஒரே நோக்கத்திற்காக மது விற்பனையால் தொடரும் குற்றச்சம்பவங்களையும் அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதையும் தடுக்க திமுக அரசு தவறினால் இதனால் ஏற்படும் விளைவுகளை இந்த அரசு சந்திக்க நேரிடும் என்றும் தற்போது எச்சரிக்கதாகவும் தெரிவித்திருக்கிறார். 2 சம்பவங்கள் தொடர்ச்சியாக இந்த மது போதையில் விவசாய நிலங்களில் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது திமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இவ்வாறு குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ சந்தோஷ், தகவலுக்கு நன்றி.